வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போ மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்த நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கேன், எனக்காக வந்துருக்கீங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் இப்போ நான் ரொம்ப பழக்கத்தை லெஸ்கோ ஹாலிடேஸ் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் எவ்ரி ஒன். నా పేరు ప్రజ్ఞా నయన్ and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you Rumba Nandri everybody to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Ugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, I used to watch their movie in the Tamil movie and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much everyone. Tirupur Subramaniam sir, everyone sir, everybody sir. So hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you Pugal. Thank you so much. Yes. So yeah, thank you to my manager who also who called me for this project. Last but not the least, God and my mom, dad, thank you so much everybody. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்க பேர் என்னம்மா? கம்பேர் பண்ணாங்க. சுமையா. இந்த 40 வருஷமா ஒரு நடிகனா இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்காம நினைச்சேன், விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு. ஹரி கூட அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன்.
அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒன்று விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே, என்னடா அப்படின்னு. சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஐயோ நான் வர முடியாதா, இன்னைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்னைக்கு ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உடனே எங்க நீங்கள் எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், என்னக்கு எனக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சாருக்காக யார்கிட்ட? நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் த பிளஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, சரி விட்டு கொடுக்கிற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இங்க வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதை. இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டார்னு, கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க, நாங்கெல்லாம் ஏத்துக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேத்து ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குனர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. 4 Idiots, 3 Idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பத்தி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம். நான் பாட்டின ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இன்னும் உட்கார நீ உட்கார. நான் உட்காந்துருந்தேன், அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போ உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி, அந்த முடி எங்கப்பா? அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாது. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துட்டு பிறகு திரும்பி நாங்கள், ஞாபகம் இருக்கா உனக்கு?
ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா இயக்குனராக பேசத்தான், நான் நடிகராக தான் பேசுவேன் உள்ள. ஏன்னா ரவி மரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில். நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகரா இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஓகே. ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் வி உதயகுமார் சொன்னாரு, எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்க நடிகர் சங்கத்திலையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி. பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம். யூர் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள். அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்துச்சு. சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் வந்து போய் சேர்றதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவி மரியா, புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள். கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை பண்ணால் தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது வந்து 4 Idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவி மரியாவும் சேர்த்து 5 Idiots போட்டிருக்கலாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. டைரக்டருக்கு ஹோல் யூனிட்டுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.